கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோவாபின் ஆவிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையில கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மோவாபின் ஆவி எங்களை, இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வனாந்தரத்திலே வந்தது. அந்த ஆவி இன்றும் எங்களை பின்தொடர்ந்து வருகிறது. எனவே இந்த ஆவிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சொல்லித்தாரும் உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறேன், ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு பலவிதமான பாதைகளின் வழியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. பலவிதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு விரோதமாக வந்தது. பலவிதமான ஜாதிகள் வந்தார்கள். பலவிதமான ஆவிகள் கிரியை செய்தன. அதில் குறிப்பாக மோவாபின் ஆவியை பற்றி தான் நாம் தியானிக்க போகிறோம். இருந்த போதிலும் இந்த மோவாபின் ஆவி எப்படிப்பட்டது, இந்த மோவாபின் ஆவி இன்றைக்கு எப்படி நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்பதைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். இந்த வகையில தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை மோசேயிடத்துல சொன்னார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்ற என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஏனென்றால் யெகோவா என்ற நாமம் அதி வல்லமையும் பயங்கரமும் உள்ள நாமம் என்பதை அதற்கு பின்வருகிறதான நிகழ்ச்சிகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டார். சத்துருக்களை நிர்மூலமாக்கினது மாத்திரமல்ல, அவரால் எல்லாம் முடியும் என்ற நிலையில, குழந்தை பிறக்கிறதுக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை நாம் அறிவோம். செத்துப்போன அந்த பெண்ணின் வயிற்றிலே இருந்து ஒரு குழந்தை பிறக்கும்படியாக செய்தார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் யெகோவா என்ற நாமம் பார்க்கும் பொழுது சத்துருக்களை எல்லாம் பல வகையில நிர்மூலமாக்கின நாமம் யெகோவா என்ற நாமம். நாம் ஏற்கனவே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே யெகோவா என்ற அந்த தலைப்பிலே தான், அந்த வாக்குத்தத்தத்தின்படிதான் நாம் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். இந்த வருடம் முழுவதுமாக அந்த யெகோவா என்ற அந்த நாமத்தினாலே தான் தேவன் நமக்கு பல அற்புதங்களை, அடையாளங்களை செய்து கொண்டு நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தின் பத்தியிலே இருக்கிற நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம், இப்படி பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிற நமக்கு மோவாபின் ஆவி நமக்கு விரோதமாக கிரியை செய்யும். ஏற்கனவே சென்ற மாதத்துல கர்த்தர் பேசும் பொழுது இந்த விதமான பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யும், எனவே எச்சரிக்கையா இருக்கும்படியாக தேவன் வெளிப்படுத்தினார். அது என்ன என்றால், இந்த மோவாபின் ஆவி என்ன செய்யும், பலவிதமான விக்கிரக ஆராதனை, வேசித்தனத்தை கொண்டு வந்து போடும். அப்பொழுது யெகோவா என்ற நாமம் நமக்கு ஆதரவா இல்லாதபடிக்கு நமக்கு விரோதமாக சென்றுவிடும். நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நித்தியமான வீடாகிய பரலோகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் அந்த கானான் என்கின்றதான அந்த தேசத்திற்கு கொண்டு போய் அவர் சேர்க்கிறார். அதே போலதான் நமக்கும் இந்த வனாந்திரமான வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய இறுதி நிலை என்னவென்று சொன்னால், கைகளினாலே கட்டப்படாத புதிய எருசலேம், சீயோன் என்கிறதான அந்த
மகிமையுள்ள தேசத்தில் கொண்டு போய் நம்ம சேர்ப்பார். ஆனால் அதற்கு விரோதமாகத்தான் இந்த ஆவிகள் கிரியை செய்யும். அது எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது என்பதை நாம் பார்த்தா, அதை நாம் தியானித்தால் நாம் அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது யாத்திராகமத்திலே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் தேவன் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், இந்த யெகோவா என்ற நாமத்தினாலே அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது, அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அந்த கானான் தேசத்தை அவர் சுதந்திரமாக கொடுப்பது போல நமக்கும் நித்திய கானானாகிய பரலோகத்தை தருவது உறுதி. இதுதான் யெகோவா என்ற நாமத்தினாலே அவர் அறியப்பட்ட பொழுது அந்த நாமம் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் ஒரு முக்கியமான காரியம். அதற்கு அடுத்தபடியாக எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்தேன். உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், இந்த எகிப்தியர் என்று சொல்லும் பொழுது எகிப்து என்பது பாவ வீடு, அடிமைத்தனத்தின் வீடு, பாவம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மை இந்த பாவமும் எகிப்தும் நம்மை விடாமல் பின்தொடர்ந்து வரும். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார், நான் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று உடன்படிக்கை செய்திருக்கிறார் நம்முடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு. அதனாலே அவர் யெகோவா என்ற நாமத்தினாலே நம்மோடு கூட வருகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய 2வது பலன், நம்மை கொண்டு போய் இஸ்ரவேல் புத்திரரின் அந்த உடன்படிக்கை தேசமாகிய கானான் தேசத்தில் அவர் சேர்க்கிறது போல நம்மையும் கொண்டு வந்து ஆவிக்குரிய கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அடுத்து இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் மேலே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி விடுவித்து அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலே மகா தண்டனையினாலே உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர் சொன்னார். இப்படி இந்த பாவ பாரங்களை எல்லாம் நம்ம விட்டு நீக்குவது மாத்திரமல்ல, இந்த எகிப்தியருடைய கைக்கு, எகிப்து என்று சொன்னால் இங்கே பிசாசை குறிக்கிறது, பிசாசு, பிசாசின் தூதர்கள், பாவம் எல்லாம் இதிலிருந்து விடுவித்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நம்மை கொண்டு போய் ஒரு சுதந்திரமான அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இந்த யெகோவா என்ற நாமம் போதுமானதாக இருக்கிறது. கடைசியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தது போல நம்மையும் கொண்டு போய் அவர் பரம கானானுக்குள்ள சேர்ப்பார். இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக பல ஆவிகள் அன்றைக்கு கிரியை செய்தன. எப்படி என்று சொன்னால், எகிப்தின் தெய்வங்கள், எகிப்து தோன்றிய நாள் முதல் பல விக்கிரகங்கள் அந்த எகிப்தை அரசாண்டு கொண்டிருந்தன. இஸ்ரேல் ஜனங்கள் சென்று அங்கே குடியிருந்த பொழுது இந்த விக்கிரகங்கள், இந்த தெய்வங்கள் இவைகளை பற்றி அவர்கள் அறிந்திருந்து சில பகுதியினர் அந்த தெய்வங்களை வணங்கியும் கூட வந்திருக்கிறார்கள். இது நம்ம உபாகமத்தில் பார்க்கலாம். நதிக்கு அந்த புறத்திலே உங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்த எகிப்தின் தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் வணங்க போகிறீர்களா என்று கேட்டதை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அப்படி வணங்கி இருக்கலாம். அப்படி வணங்கப்பட்ட அந்த தெய்வங்களை, அந்த தெய்வங்களுக்கு மேலான தேவன் நான் என்பதை தேவன் நிரூபிக்கும்படியாக அந்த தேவர்களின் மேலே நீதி செலுத்தினார். எப்படி என்றால், யெகோவா என்ற நாமத்தினாலே தான் அவர் வெளிப்பட்ட போதுதான் இந்த தெய்வங்களின் மீது அவர் நீதி செலுத்தினார். அதற்கு முன்பு அவர் நீதி செலுத்தவில்லை. ஆபிரகாமுக்கு அவர் என்ன சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை வெளிப்படுத்தினார். ஆனால் யெகோவா என்ற நாமத்தில அவர் வெளிப்பட்ட பிறகுதான் அந்த எகிப்தின் தெய்வங்கள் எல்லாம் அவர் நீதிகரித்தார். எப்படி நீதி செலுத்தினார் என்று சொன்னா, எந்தெந்த வாதைகள் வந்ததோ 10 வாதைகள், இந்த 10 வாதைகளிலுமே சம்பந்தப்பட்டதான அந்த
ஜீவராசிகள் எகிப்தியராலே வணங்கப்பட்டு வந்தன. தவளைகள் உயிர்த்தெழுதலின் தெய்வமாக வணங்கப்பட்ட அந்த தெய்வமே செத்து நாரி போயிற்று. அந்த தவளையினாலேயே உயிர் பெற முடியவில்லை. அதே போல பேன்கள், இந்த புழுதிகள் அழித்த போது வந்ததான பேன்கள், இது தாவரங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வமாக கருதப்பட்டது. தாவரங்களை பாதுகாக்கக்கூடியதான தெய்வமாக இருக்கக்கூடியதான வெட்டுக்கிளிகளே தாவரங்களை அழித்து போட்டது. பேன்கள், சூரியன் என்று பார்க்கும்போது சூரியனை தெய்வமாக வழிபட்டவர்கள் எகிப்தியர்கள். அந்த சூரியனே இருண்டு போயிற்று. நைல் நதியை தெய்வமாக வணங்கி வந்தார்கள். அந்த நைல் நதி ரத்தமாக மாறி போயிற்று. எகிப்திலே தலைச்சன் பிள்ளைகளை, அந்த குடும்பத்திலே மூத்த பிள்ளைகளை அவர்கள் விசேஷமாக வைப்பார்கள். பார்வோன் என்பவன், அவன் ஒரு தலைச்சன் பிள்ளை, அல்லது அவன் அந்த குடும்பங்களுக்கு மூத்த பிள்ளை. அதனாலே அவன் தெய்வமாக அல்லது அரசனாக இருக்கிறதுனால அவனை வழிபட்டார்கள். இப்படி எதையெல்லாம் அவர்கள் தெய்வமாக வழிபட்டார்களோ அதையெல்லாம் அந்த தெய்வங்களின் மீது நீதிகரித்தார். இஸ்ரேல் ஜனங்களினுடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் சங்கரித்ததுனால இங்கே அதே போல பிள்ளைகளை எல்லாம் சங்காரத்துடன் சங்கரித்து போட்டான், எகிப்தின் பிள்ளைகளை. இப்படி யெகோவா என்ற நாமத்தினாலே அறியப்பட்ட பொழுது இப்படி எல்லாம் அங்கே நடந்தது. அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலரின் சேனையும் எகிப்தியரின் சேனையும் சமுத்திரத்தில் நடந்து கொண்டு போன பொழுது இரவு முழுவதும் அந்த ரெண்டு சேனையும் ஒன்றோடு சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் வந்து இஸ்ரவேலருக்கு அது இரவை வெளிச்சமாகிற்று, எகிப்தியருக்கு அந்தகாரமாக இருந்தது. ஏன் என்று சொன்னால், தேவன் ஏற்கனவே சொன்னார், இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை கொண்டு வர பண்ணுவேன். இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்த கோசேன் நாட்டில எந்த விதமான வாதையும் வரவில்லை. இது ஒரு வாக்கு தத்தம். அதே போல இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை கொண்டு வர பண்ணுவேன். இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளிலே ஒன்றையும் வரப்பண்ணேன். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்கள். இதற்கு அடிப்படை அவர் யெகோவா என்ற நாமத்தினாலே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்து கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை இனி காண்பதில்லை. அந்த எகிப்தின் பாவங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த எகிப்தின் பாவங்கள் நம்மை தொடராது என்பது ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் அந்த எகிப்தின் பாவங்கள் நம்மை தொடர்ந்தாலும் அது நம்மை அண்ட முடியாதபடிக்கு அந்த இஸ்ரவேலருக்கும் எகிப்திற்கும் நடுவிலே அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி அன்றைக்கு வந்தாரோ அப்படியே இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆதரவாக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து, விக்கிரகத்தின் ஆவி எகிப்தின் கன்றுக்குட்டி அவர்களை வனாந்திரத்துல தொடர்ந்து வந்தது. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 1 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் கையில இருந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவிலே கருபிடித்து எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று அங்கே ஆரோன் சொல்லும்படியாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மறுநாள் அதிகாலையில இருந்து சர்வாங்க தகன பலி, சமாதான பலிகளை எல்லாம் இட்டு ஜனங்கள் புசிக்க, குடிக்க, உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த விளையாட எழுந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தொடுதல், ஆணும் பெண்ணும் தொட்டு விளையாடுகின்ற ஒரு வேசித்தனத்தின் ஒரு அச்சடையாளமாக, முன்னடையாளமாக விக்கிரகங்களை வழிபடுவதும் வேசித்தனம் செய்வதும் அந்த வனாந்திரத்தில் ஆரம்பமாயிற்று. இதற்கு காரணம், அங்கே அந்த கன்றுக்குட்டி, எகிப்தின் கன்றுக்குட்டியை இவர்கள் வணங்கினார்கள். வணங்கினது மாத்திரமல்ல, வணங்கினதும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தின் ஆய்வு வந்து விட்டது. அங்கே தேவனை விட்டு விட்டார்கள், தேவனுக்கு பதிலாக விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். விக்கிரகங்களை வணங்கும் பொழுது சர்வாங்க தகன பலி, சமாதான பலி இதெல்லாம் எங்கே இருந்து வரும்?
விக்கிரகத்துக்கு சமாதான பலியா? விக்கிரகத்துக்காக இந்த பலிகள் எல்லாம் செலுத்தலாமா? தேவனுக்கல்லவா செலுத்த வேண்டும். இப்படி ஒரு குழப்பமான ஒரு நிலை அங்கே வந்துவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஏற்கனவே அங்கே இருந்ததான அந்நிய ஜாதியான ஜனங்கள் அவர்களோடு சேர்ந்து வந்து விட்டார்கள். தேவன் வழியிலே சொன்னார், நீங்கள் ஜாதிகளோடு கலக்கக்கூடாது, அந்த ஜாதிகள் செய்கிற பாவங்கள், விக்கிரக ஆராதனை, வேசித்தனத்தை செய்து நீங்கள் எனக்கு கோபம் உண்டாக்கி அவர்களைப் போல நீங்களும் அழிந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்றது. ஆனால் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் கூடவே வந்தவர்கள் உண்டு. அவர்கள் என்ன செய்தார்கள்? பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். உடனே இஸ்ரேல் ஜனங்களும் இச்சையுள்ளவர்களாகி நமக்கு இறைச்சியை பிசுக்க கொடுப்பவர் யார் என்று சொல்லி அழுதார்களாம். ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்களாம். இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்து போனாலும் நலமாயிருக்கும் என்று முறுமுறுத்தார்கள். இந்த முறுமுறுப்பின் ஆவி அங்கே வந்த அந்நிய ஜாதியான ஜனங்கள் இவர்களுக்கும் அந்த முறுமுறுப்பின் ஆவி வரும்படியாக செய்துவிட்டார். அவிசுவாசிகளோடு கலந்து அவிசுவாசமான காரியங்களை பேசிக்கொண்டே இருங்களேன், அவிசுவாசம் வந்துவிடும். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், வேசித்தனம் செய்கிறவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அது நம்மை அடித்து கொன்று போட பார்க்கும். அதற்காகத்தான் ஜாதிகளோடு கலவாமல் தனித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ரட்சிப்பின் 7 அனுபவங்களிலே முக்கியமான ஒன்று வேறுபாட்டின் ஜீவியம். ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும், அப்புறம் வேறுபாட்டின் ஜீவியம் இருக்க வேண்டும், தெய்வீக சுகத்தில் இருக்க வேண்டும், வேறு பிரிந்து வாழ வேண்டும். இப்படி பல செய்திகள். கடைசியிலே தான் நாம் நம்முடைய கடைசி ரட்சிப்பாகிய மறுரூபம் அடைதல். இது எல்லாமே பூரணமாக ஆக வேண்டுமானால் தான் நமக்கு விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் என்ற 4 பூரணங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் முடியும். இது ஒரு சாதாரணமான ஜீவியம் அல்ல பிரியமானவர்களே. மிகுந்த ஜாக்கிரதையோடு, கவனத்தோடு, மிகுந்த சிரத்தையோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர் சீத்தியமிலே தங்கி இருக்கையிலே ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கிற வசனங்களிலே இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். இதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமான ஒரு பகுதி. இந்த மோவாபியர்கள் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்தார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்ததும் மோவாபின் ராஜாவுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஒரு பெருந்திரளான கூட்டம் நம்மை அப்படியே மேய்ந்து போடுமே, இவர்களை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு தீர்க்கதரிசி பிலேயாம் என்கின்றதான ஒரு தீர்க்கதரிசி அழைத்தார்கள். ஆனால் அந்த பிலேயாம் வந்து பார்த்ததும் கர்த்தர் முதலே சொல்லிவிட்டார், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களை நீ சபிக்க கூடாது என்று சொல்லி தடுத்து விட்டார். அதற்கு பிறகு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவன் சபிக்கிறதற்கு பதில் ஆசீர்வதித்து விட்டு போய்விட்டான். ஆனால் போவதற்கு முன்பு அவன் ஒரு காரியத்தை ரகசியமாக சொல்லிவிட்டு போனான். இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் 2ஆம் அதிகாரத்துல. என்ன சொன்னா, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவர்களை யாரும் சபிக்க முடியாது. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? இவர்களுக்கு காண்டாமிருகத்தை கொத்த பலன் உண்டு, இவர்கள் தனித்து வாசமாயிருப்பார்கள் என்றெல்லாம் சபிக்கிறதற்கு பதில் முழுவதுமாக ஆசீர்வதித்து விட்டு போனதும், நீ என்ன இப்படி செய்துவிட்டாய் என்று கேட்கும் பொழுது ஒரு சூட்சமான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டான். தேவனுக்கு பிடிக்காத 2 காரியங்கள், ஒன்று விக்கிரக ஆராதனை, அடுத்தது வேசித்தனம். இவர்கள் இதை செய்தால் அவர்களுக்கு வேறு சத்துருக்களே தேவையில்லை, தேவனே அவர்கள் அடிப்பார். எனவே மோவாபின் பெண்களை கொண்டு வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில கலந்து விடு என்று சொல்லிவிட்டான். உடனே இந்த ராஜா மோவாபில் இருந்ததான பெண்களை, திரளான ஜனங்களை கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தங்கியிருந்த சீத்தியமிலே கொண்டு வந்து விடும் பொழுது, இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பெண்கள்
அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களோடு கலந்து பழகி அவர்கள் வேசித்தனம் பண்ணவும், விபச்சாரம் பண்ணவும், விக்கிரக ஆராதனை செய்யவும் அவர்களை பழக்குவித்தார்கள். சூரியனுக்கு சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். சூரிய நமஸ்காரம் செய்ததுனால அந்த சூரியனுக்கு எதிரே தூக்கி போடும்படி தேவன் சொல்லிவிட்டார். சூரியனை ஏன் வணங்கினார் என்று சொன்னால், அப்பொழுது பாகால் அல்லது சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் அதிகமாக இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிறதான இந்த பயிர்கள், செழிப்புகள், இதற்கெல்லாம் சூரியன் தான் காரணம், அதனால சூரியனை வணங்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி அந்த தெய்வம், இயற்கை தெய்வம், அதை வணங்க வேண்டும் என்று சொன்னதுனால அவர்களுக்கு அந்த தெய்வத்துக்கு, அதாவது சூரியனுக்கு படையிலிட்டு அந்த விருந்துண்ணும்படி அழைத்து, சூரியன் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பொருள். தேவாதி தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு அவர் பார்க்கும்படியாக இந்த ஒரு அற்பமான ஒரு சூரியனை வணங்கினதுனால கர்த்தர் என்ன சொன்னார், இந்த தெய்வத்தை நீ வணங்கினதுனால அந்த தெய்வத்துக்கு முன்பாக, அந்த தெய்வத்தின் கண்களுக்கு முன்னதாக இவர்களை தூக்கி போடு என்று சொன்னார். இதுதான் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. அப்படியே தூக்கியும் போட்டார்கள். இந்த மோவாப் என்று சொன்னால், அந்த மோவாபினுடைய பண்பு, இன்றைக்கு இந்த மோவாபியர்கள் இல்லாமல் போனாலும் அந்த மோவாபிடத்திலே கிரி செய்தான அந்த பிசாசின் ஆவி இன்றைக்கும் நம்மிடத்தில் வெளியிலும் சபையிலும் குடும்பங்களிலும் கிரி செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இந்த மோவாபியர் யார் என்று பார்த்தால், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவர்கள் மோவாபியருக்கு தகப்பன். இந்த மூத்தவள் என்று சொன்னால் யார்? ஆபிரகாமின் சகோதரனுடைய மகனாகிய லோத்து, அவனுடைய மகள், 2 மகள்கள். இந்த 2 மகள்களோடு இவன் கிபியில தங்கியிருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் தன் தகப்பனாலே கர்ப்பவதிகளாகும்படியான ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டது. அப்படி பிறந்தவர்கள் தான் மோவாபியர், அம்மோனியர். அப்படி இந்த ஆவிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு முறை தவறி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் நம்மோடு கூட வந்து பழகி, இது பரவாயில்லை, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இதனால தவறு இல்லை, இப்படி வாழலாம், அப்படி வாழலாம், விவாகரத்து செய்யலாம், விவாகரத்து செய்தவனை மறுபடியும் விவாகம் செய்து கொள்ளலாம், என்னவெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் பேசி ஜனங்களை குழப்பி அவர்களை பாவத்துக்குள்ளாக்கி விடக்கூடிய அந்த ஆவிகள் கிரி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். அதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது, இவர்கள் நல்லோரை எதிர்க்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நல்லவர்களுக்கு விரோதமாக போராடக்கூடியவர்கள். மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த மோவாப்பும் அம்மோனியரும் தேவனுக்கு பயந்து நடக்கிறதான யோசபாத்துக்கு விரோதமாக கூட்டம் கூடி வந்தார்கள். இப்படி இந்த ஆவியை உடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள்? நல்லோரை பகைக்கிறவர்களாக, நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு விரோதமாக படையெடுத்து வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி இவர்கள் வரும்பொழுது கூடவே ஏதோமியரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். இந்த ஏதோமியர் யார் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் என்று சொன்னால் யாக்கோபினுடைய பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்கள். யாக்கோபின் சகோதரன் ஏசா. இந்த ஏசாவின் புத்திரர் தான் இந்த ஏதோமியர். சொந்த சகோதரர்கள் மேலே படையெடுத்து வரும்படியாக இவர்கள் செய்தார். அப்படி நமக்கு சத்துருக்களே நம்முடைய உறவினர்கள் தான். சத்துருக்கள் அவன் வீட்டாரே, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, இப்படி சொந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாக வருவார்கள். இதற்கு அடிப்படை காரணமாக இந்த மோவாபியர் இருப்பார்கள். இந்த மோவாபியர் முறையற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்கள். அடுத்து இந்த மோவாபியரை பற்றி பார்க்கும் பொழுது,
மோவாபின் பாத பாத்திரம் ஏதோமின் மேலின் பாதரட்சை இருந்து போடுவேன் என்று சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, மோவாபியரை தேவன் ஒரு தூர தூக்கி ஒரு பாதரட்சை என்று சொன்னா அது தேவையில்லாமல் இருந்து போடப்பட்ட ஒன்றை போல இந்த மோவாபியரை இருந்து போட்டார். ஏதோமின் மேலே என் பாதரட்சியை இருந்து போடுவேன். ஏதோமியர்கள் சொன்னால் ஏசாவுடைய வம்சத்தார். இப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு விரோதமாக வருவார். யெகோவா என்ற நாமத்தினாலே அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இது எல்லாம் அவர் சங்கரிப்பார், அது வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆவிகள் இப்படியெல்லாம் வந்து கிரியை செய்யும். அதனாலே நாம் இந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் மோவாபியர் நமக்கு அருகாமையில் இப்பொழுது இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் கவிழ்த்து போட வேண்டும், நம்மை அந்த எல்லைக்குள்ளே போக விடாதபடிக்கு பாலும் தேனும் நலமும் விசாலமும் ஆகிய இதோ கிட்டத்திலே நாம் போக போகிறோம். சீக்கிரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சீக்கிரத்திலே கர்த்தருடைய வருகை இருக்கிறது. நாம் நம்முடைய இலக்காகிய தேசத்துக்கு புறப்பட போகிறோம். ஆனால் இப்பொழுது பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறது இந்த பொல்லாத பிசாசினுடைய ஆவிகளாகிய மோவாபின் ஆவி. அதனாலே நயவஞ்சகமாக வந்து பேசும், நயவஞ்சகமாக வந்து நம்மோடு கூட பழகுவார்கள். எப்படியாவது நம்முடைய ஆவியை கெடுத்து விட வேண்டும், நம்முடைய பிரதிஷ்டையை கெடுத்து விட வேண்டும், நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து விட வேண்டும், எப்படியாவது வேசித்தனத்துக்குள்ளே விக்கிரக ஆராதனைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கூட வருவார்கள், பாசத்தோடு கூட வருவார்களால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து மோவாப் மேடைகளின் மேலே செழித்து போன என்று காணப்படும் பொழுது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்தில் பிரவேசிப்பான், ஆனாலும் அனுகூலப்படான். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோவாப் மேடைகளின் மேலே என்று சொன்னால் பலி செலுத்துகிறதான அந்த மேடைகளிலே பலி செலுத்தி செலுத்தி செலுத்து போனான். கடைசியிலே இப்பொழுது பிரார்த்தனை செய்ய சிலர் அப்படித்தான் எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ செய்து ஆசை தீர செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு இப்பொழுது கர்த்தரிடத்தில் வருவோம், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை கடைசி நாளில் கூட்டி கொண்டு போவார். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. சிலுவை கல்லன் கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டது போல நாம் இப்பொழுது இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிக்கலாம். கடைசியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் பல கூட்டத்தார் அழைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்கக்கூடாது. அடுத்து இன்னும் சில காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த மோவாபியருக்கு விரோதமாக நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று பார்த்தா, இந்த மோவாப் எப்படிப்பட்டவன், மோவாபியர்கள் அந்த மோவாபின் ஆவி எப்படிப்பட்டது? சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேலே அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. அதனாலே அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது. அதன் வாசனை வேறுபடவில்லை. எரேமியா 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மோவாபியர் மோவாபின் ஆவி உடையவர்கள் சுகபோகமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கப்படவில்லை என்று சொன்னா ஒரு பரிசுத்தம், ஒரு மாறுதல் அல்லது தன்னுடைய நிலையில இருந்து மாறாத ஒரு நிலை. எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் இருப்பார்கள். அவர்களை மாற்றவே முடியாது. அப்படியே அசையாமல் அந்த வண்டல்கள் மேலே இருந்து அது சிறையிருப்புக்கு போனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சிறையிருப்புக்கு என்று சொன்னால் எந்த விதமான ஒரு தண்டனையோ அல்லது ஒரு சிற்றையோ அதுக்கு வந்ததில்லை. தேவன் ஒரு தண்டனைக்கோ சிற்றைக்கோ யாரை அனுமதிக்கிறாரோ அவர்கள் ஒரு வேலையை மனம் திரும்பலாம். இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பும் வந்ததில்லை. அதனால இந்த வாசனையோ ருசியோ மாறுபடாமல் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறதுனால இப்படிப்பட்டவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள், மாற மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். இப்படி மனம் திரும்பாத ஒரு ஒரு குழுவிடத்திலே மாற்றிக்கொண்டால் நாம் மனம் திரும்பவே முடியாது. நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டு ஐயோ நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இவர்கள் வந்து
இதெல்லாம் ஒரு பெரிய பாவமே இல்லை, இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது, இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டால் பின்மாற்றத்துக்குள்ளே போய்விடுவாய், எனவே அதை அப்படியே விட்டுவிடு, நீ இப்பொழுது இருக்கிறபடியே இரு என்று சொல்லி கெடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஜனங்களோடு கூட நாம் போகக்கூடாது. அடுத்து எரேமியா 48 அதிகாரம் 13 வசனத்துல, இஸ்ரவேல் சந்ததி தம் நம்பிக்கையான பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கோமேஷாலே வெட்கப்படும். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பெத்தேலிலே கன்றுக்குட்டியை செய்து வைத்தார்கள். அந்த கன்றுக்குட்டினாலே இஸ்ரேல் ஜனங்கள் வெட்கப்பட்டு போனார்கள். சத்துருக்கள் தொடர்ந்து வந்து மடங்கடித்து இஸ்ரேல் ஜனங்களை கேவலமாக அடிபட்டு போகும்படியாக செய்தார். அதே போல இந்த மோவாபியர்களுக்கு கோமேஷ் என்கிறதான ஒரு விக்கிரகம் இருந்தது. அந்த மோவாபியர்கள் கோமேஷை வணங்கினதுனால அந்த கோமேஷாலே வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த விக்கிரகங்கள் எப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்ததோ அது போல இந்த விக்கிரக ஆவி நமக்கு விரோதமாக நம்மை எப்படியாவது கீழே தள்ளிவிடும்படியாக வரும். விக்கிரகங்கள் என்று சொன்னால் என்ன? சாதாரணமாக வணங்கக்கூடிய விக்கிரகங்கள், சிலைகள், இது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு செய்தி உண்டு. விக்கிரகம் என்று சொன்னால் தேவனை காட்டிலும் எதை அதிகமாக நேசிக்கிறோம் அதெல்லாமே விக்கிரகம் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காட்டில் தகப்பனையாவது, தாயையாவது, மகனையாவது, மகளையாவது, மனைவியாவது யாரை நேசித்தாலும் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒரு சாதாரண விசுவாசிக்குள்ள பிரமாணம் இது, ஊழியக்காரனுக்குள்ளதல்ல. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களையோ அதிகமாக நேசிக்கும், அது விக்கிரகமாகிவிடும். விக்கிரகம் என்று சொன்னால் பெரும்பாலும் நினைக்கிறார்கள் கோவில்களிலே போயிருக்கிற சிலைகளை வணங்குவதுதான் விக்கிரகம், அதுதான் விக்கிரக ஆராதனை என்று. அப்படி அல்ல. தேவனை காட்டிலும் எதை அதிகமாக நேசித்தாலும் அது விக்கிரகம்தான். எனவே இப்படிப்பட்ட விக்கிரகங்கள் நம்மை தொடர்ந்து வரும். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, யெகோவா தேவன், எரிச்சலுள்ள தேவன். அவர் கூட இருக்கும் பொழுது இந்த விக்கிரகங்கள், வேசித்தனங்கள் இதெல்லாம் அந்த பக்கம் திரும்பினாலே போதும். அதனால மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, அவனை வெறி கொள்ள செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினா மோவாப் தான் வாந்தி பண்ணி அதில் பொருளுவான், அவன் பரியாசத்துக்கு இடமாவான். எரேமியா 48:26. அதாவது மோவாப் எப்படி செய்வான் என்றால், கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டி அதனால் அந்த பெருமையின் மிகுதினாலே வாந்தி பண்ணி அதில் புரண்டு பரிகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன் மாறி போவான். ஏனென்றால் ஒரு ஒரு வெறி அவனுக்குள்ளே இருக்கும், பெருமையின் வெறி. இந்த மோவாபின் ஆவியுடையவர்கள் மிகுந்த பெருமை பாராட்டுவார்கள். அவர்களுடைய பெருமையை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவ்வளவு பெருமை பாராட்டி மற்றவர்கள் பார்த்துவிட்டு ஓடி விடும்படியாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். இந்த மோவாபியர்களை எப்படி நாம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், மிகுந்த பெருமையுடையவர்களாக இருப்பார்கள். அந்த பெருமை நிமித்தமாகத்தான் மோவாபை கர்த்தர் அடித்தார். அடுத்து இந்த மோவாபியர் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னா, மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையிலே தங்கி குகையின் வாய் வாரங்களிலே கூடு கட்டுகிற புறாவு கொப்பாயிருங்கள். இந்த மோவாபியர்கள் எப்படி என்று சொன்னால், நிலையாக ஒரு இடத்துல இல்லாமல் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் ஒரு இடத்துல தங்க முடியாது. கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிற ஆவி உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு இடத்துல இருக்க அவர்களால் முடியாது. அதனால கண்மலையில தங்கி குகையின் வாய் வாரத்துல கூடு கட்டுகிற குகையின் வாய் வாரத்துல கூடு கட்டுகிற புறா என்று சொன்னால் உள்ளே கூட கூடு கட்டாது. அந்த இடத்துல கூடு கட்டி அங்கிருந்து அப்படியே ஓடிவிடும். ஒரு குகைக்குள்ளே போய் தங்கி இருக்கக்கூடிய அளவு கூட பொறுமை இருக்காது. அடுத்து, மோவாப் தேசத்தில இருந்த சந்தோஷம் களிப்பு நீங்கி போயிற்று. இப்படி களிப்பு, சந்தோஷம் இதெல்லாம் மோவாபியர் இடத்திலிருந்து நீங்கி போகும்படியாக செய்தது. இதற்கு காரணம்,
மோவாப் கர்த்தருக்கு விரோதமாக பெருமையை பாராட்டினபடினாலே அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்பட்டு போகும் என்று எரேமியா 48 42 வசனம் கூறுகிறது. இப்படி மோவாப் தேசத்திலே தேவன் தீ கொளுத்துகிறதுனால ஆர்ப்பரிப்போடும் அமளியோடும் மோவாபியர் சாவார்கள் என்று ஆமோஸ் 2 வசனம் கூறுகிறது. இந்த மோவாபின் அழிவை பற்றி பார்க்கும் பொழுது சோதமை போல அம்மோன் புத்திரரின் தேசம் குமோராவை போலுமாகி காஞ்சரி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழமாயிருக்கும். என் ஜனத்திலே மீதி இருக்கிறவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு மீதியானவர்களை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபியரை பழி வாங்கக்கூடிய ஒரு நிலையை பற்றி இது சொல்லுகிறது. மோவாப் இப்படி நிந்தனை செய்ததுனால அம்மோன் புத்திரரின் ஜனத்தை நிந்தித்ததுனால அவர்கள் பெருமை பாராட்டி எல்லையை கடந்து சொன்ன தூஷணங்களை எல்லாம் நான் கேட்டேன், அதனாலே அவர்களை நான் சங்கரிப்பேன் என்று செப்பனியா 2 வசனம் கூறுகிறது. இப்படி இந்த மோவாபியரை பற்றி பார்க்கும்பொழுது இவர்களுக்கு அழிவு நிச்சயம். இவர்கள் பெருமைக்காரர்களாக இருப்பார்கள், தூஷணம் செல்கிறவர்களாக இருப்பார்கள், இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள். இவர்களை பார்த்து இனம் கண்டு கொண்டு நாம் அவர்களை விட்டு விலகி போக வேண்டும் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இங்கே வரக்கூடிய நமக்கு விரோதமாக வரக்கூடிய ஒரு ஆவி என்னவென்று சொன்னால் அமலேக்கின் ஆவி. இந்த அமலேக்கினுடைய முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், குடிக்க தண்ணீர் இல்லை. அந்த நேரமாக பார்த்து அங்கே அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நான் அமலேக்கோடு யுத்தம் பண்ண நீ இரு, நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை கையில பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்கிறார். இப்படி அமலேக்கர் வந்து ரிவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும் பொழுது மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையிலே இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், தாழ விடுகையிலே அமலேக்கு மேற்கொண்டான் என்று யாத்திராகமம் 17 வசனம் கூறுகிறது. இந்த அமலேக்கினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும். அமலேக்கின் ஆவி வலிய சண்டை வாங்குவார்கள், வலிய வந்து சண்டை போடுவார்கள், காரணமே இல்லாமல் வந்து சண்டை போடுவார்கள். காரணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அமலேக்கு வருவான். அமலேக்கினுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் விரோதமாக அவன் வருவான். அதனாலே கர்த்தர் சொன்னார், தலைமுறை தோறும் அமலேக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும். அமலேக்கை இந்த தேசத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நான் நிர்மூலம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனே இவனை நிர்மூலமாக்கும்படியாக என்று சொன்னால் அமலேக்கின் ஆவி இப்போது அமலேக்கர் யாரும் இல்லை. ஆனால் அந்த அமலேக்கிடத்துல கிரியை செய்த பிசாசின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அமலேக்கு என்ன செய்வான்? 1 சாமுவேல் 15 வசனத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறது. இந்த அமலேக்கு வழிமறிக்கக்கூடியவன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தங்கள் வழியில போய் கொண்டிருக்கிறார்கள். இவன் தேவையில்லாமல் வந்து வழிமறிப்பான். இப்படி நாம் ஏதோ ஒரு காரியமாக நாம் சென்று கொண்டிருந்தா தேவையில்லாமல் வந்து சண்டை கொடுக்கிற ஒரு ஆவிதான் அமலேக்கின் ஆவி. அதை தேவன் நமக்கு விரோதமாக வருகிறவர்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அதுவும் நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? யெகோவா தேவன். நீங்கள் பாருங்க, உங்களுக்கு விரோதமாக யாராவது வந்தால் தேவன் குறுக்கிட்டு அவர்களை அழித்து போடுவார். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடக்கும். நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு இருப்போம். இந்த அமலேக்கின் ஆவியுள்ளவர்கள் சண்டைக்கு வருவார்கள், குறுக்கே வருவார்கள். ஆனால் நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ண வேண்டும் சொன்னார் அல்லவா? நாம் அமைதியாக இருந்தால் போதும், கர்த்தர் அடித்து பார்த்து கொள்வார். அடுத்த காரியம் அவர் தான் செய்வார்.
அடுத்து இந்த அமலேக்கியர் இடத்துல இன்னொரு வேலை இருக்கிறது. பாளையத்தின் பின்புறத்தில் விடாய்த்தவர்கள் எல்லாம் வெட்டுவார்கள். இந்த ஆவி என்ன செய்யுமா, பாளையத்துக்கு பின்புறத்தில் என்று சொன்னால் பாளையம் புறப்பட்டு போய் கொண்டிருக்கோம். கடைசியில போகிறவர்கள் யாராக இருப்பார்கள்? ரொம்ப விடாய்த்தவர்கள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மண்டமாக போய் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து வெட்டுவார். இந்த ஆவி சபையில என்ன செய்யுமா, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறார்களோ, அசதியா இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் எல்லாம் சங்கரித்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களை இல்லாதவர்கள் அடித்து போடுவோம். இப்படிப்பட்ட ஆவியுடையவனாக இந்த அமலேக்கு இருக்கும். இப்படி தேவனுக்கு பயப்படாமல் அவன் எதிர்த்து வந்தான் என்று உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றால், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இவன் வர வேண்டுமானால் என்ன அர்த்தம்? தேவனுக்கே விரோதமாக இவன் வருகிறான் என்றுதான் அர்த்தம். அப்படியானால் தேவனுக்கே இவன் பயப்படவில்லை. இந்த அமலேக்கு அப்படிப்பட்டவன். அது போல சில நேரங்களிலே நமக்கு விரோதமாக தேவனுக்கு பயப்படாமல், தெய்வ பயம் இல்லாமல் சில ஆவிகள் வரும். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? சங்கரித்து போடுவார். அடுத்து கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்னதாக முக்கியமான 2 காரியம் நடக்கும். 7 ஜாதிகள் அங்கே இருப்பார். இந்த 7 ஜாதிகளையும் நாம் வெல்ல வேண்டும். இந்த 7 ஜாதிகள் என்று சொன்னால் இப்பொழுது அந்த 7 ஜாதிகள் இல்லை. இந்த 7 ஜாதிகளுடைய சுபாவங்கள் உண்டு. இந்த 7 ஜாதிகளுடைய சுபாவங்கள் நமக்கு உண்டு. இந்த கானான் தேசத்துல இருந்ததான ஏத்தியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர், இப்படிப்பட்ட அந்த ஜாதிகளிடத்தில் சில சுபாவங்கள் இருந்தது. பெருந்தீனி, கோபம், பயம், இப்படிப்பட்ட ஆவிகள், இந்த சுபாவங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து 31 ராஜாக்கள். இந்த 31 ராஜாக்களுக்கும் 31 சுபாவங்கள் உண்டு. இந்த 31 சுபாவங்களை நாம் வென்றவர்களாக வேண்டும். இந்த 31 சுபாவங்களை பற்றி பார்க்கும்போது அது தனியாக ஒரு ஏழாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே அப்படி ஒரு செய்தியையும் நாம் வெளியிட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படி நாம் பரலோகத்திற்கு போவதற்கு முன்னதாக சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதான தேவன் யெகோவா என்ற நாமத்திலே நம்மோடு கூட வருவார். அப்படி அவர் வரும்பொழுது இந்த யுத்தம் நடக்கத்தான் செய்யும். நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வனாந்திர வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கிறது பிரியமானவர்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம் பரமகாணனுக்கு போகத்தான் போகிறோம். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் தான் பிசாசு மிகுந்த வேகத்தோடு வருவான். குறிப்பாக இந்த கடைசி காலத்துல மாம்சீகமான எண்ணங்கள், மாம்சீகமான உறவுகள், மாம்சீகமான பலவிதமான சுபாவங்கள் எல்லாம் தொடர்ந்து வரும். எப்படியாவது வஞ்சித்து விட வேண்டும், எப்படியாவது இவனை சாய்த்து விட வேண்டும் என்று பிசாசு பல வகையிலே சுற்றி திரிவான். எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி சுற்றி திரியக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் ஒன்று செய்ய வேண்டும். நம்மோடு கூட வருகிற யெகோவா தெய்வத்தை பின்பற்றி பயபக்தியோடு அவர் பின்னாலே நாம் போகும் பொழுது அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அவர் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இந்த தேவன் மகத்துவமான தேவன், பயங்கரமான தேவன், உருவிய பட்டயத்தை உடையவராய் நம்மோடு கூட வருகிற தேவன், அக்னி மதிலாய் சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், கடைசி வரைக்கும் நம்மை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மோவாபியராக இருந்தாலும் சரி, அமலேக்கியராக இருந்தாலும் சரி, 31 ராஜாக்களாக 7 ஜாதிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அழித்து போட்டு
அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, அப்படிப்பட்ட யெகோவா தேவன் கையில் நம்மை கொடுப்போம். அவர் நம்மை அழைத்து செல்வார். நிச்சயமாய் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களுக்கு நான் கானான் தேசத்தை சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் கானான் தேசமாகிய பரம எருசலேம், பரம சீயோனை நமக்கு சொந்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிற என்ற வசத்தை நாம் இப்பொழுது தியானித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரங்களை ஒப்பு தருவோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும். ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்தக்கூடிய தேவன், யெகோவா என்ற நாமத்தினாலே அறியப்பட்ட தேவன், எங்களை அழைத்து கொண்டு செல்லுகிறேன். அதற்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் அழித்து போடுவேன். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பரலோகத்திலே காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறமாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.